நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷனில் இருக்கோம். அண்டு மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ரீசெண்ட் டேஸில் வந்து எப்போவுமே லாஸ்ட் மினிட்லேயே வந்து ட்ரெயின் ஏறுறது என்னோடய வழக்கமாகிடுச்சு. முன்னாடியே வருவேன். ஸோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்து முடிச்சுட்டு ட்ரெயின் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் பேசி முடிச்சிடலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து லாஸ்ட் மினிட்லேயே அவசரமாக ஓடி வந்தால் ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ இது வந்து திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ ட்ரெயின் நம்பர் 22667. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு 10 minutes முன்னாடியே வந்துருச்சு. சாரி 9:15 வந்து 9:20 கிளம்பும். ஒரு 3 minutes முன்னாடியே வந்துருச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லி சீட்டிங் மட்டும் தான், செகண்ட் சீட்டிங் அண்ட் ஏசி மட்டும் தான். ஸோ நான் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் சீட்டிங்கில் விண்டோ சீட் ப்ரிஃபரன்ஸ் போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் அவைலபிள் ஒரு 160 இருந்ததுனால எனக்கு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. நம்ம வீடியோ எடுக்காத கொஞ்சம் வசதியாக இருக்கும். அண்டு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓல்டு இந்த இண்டஸ்ட்ரி கோச்சஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கோச்சஸ் தான். ஸோ சீட்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சைட் ஃபேஸிங்கில் தான் இருக்கும். ஒரே ஒன்று மட்டும் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கும், மற்ற எல்லாமே ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜேர்னி. அண்ட் இந்த ரூட்டில் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வீடியோஸ் பண்ணதில்லை. டே டைமில் மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ட்ரெயின். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 9:20 வந்து மதுரையிலேருந்து கிளம்பி ட்ரெயின் 9:40 வந்து கிளம்பிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 minutes டிலே. எதனாலும் சொல்லி தெரியல. அண்டு இன்ஜின் உள்ளே வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேப் 7 தான், ராயபுரம் இன்ஜின் தான். அதே ஹிந்தியில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. மேபி ஏதாச்சும் நாட்டுக்கு ஒரு ஐடியல் இன்ஜின் வந்து திருச்சியில் ஹால்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த இன்ஜின் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேப் 7 தான் இது ஃபுல் பண்ணுறது. அண்ட் ஆல்மோஸ்ட் மதுரையிலேருந்து இப்போ வெளியே வந்துருச்சு. 20 minutes டிலே. லெட்ஸ் எத்தனை மணி வந்து திருவனந்தபுரம் ரீச் ஆகுறாங்க. இன்டர்சிட்டி, ஸோ அதனால் டைம் மேட்சப் பண்ணி தான் ஆகணும்.
ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த சீட்டு. இப்போ தான் வந்து ஒரு சீட் காலி ஆச்சு, அதனால உட்காந்தேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு, சுத்தமாக முடியலை. 2-3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கேரளா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து கிளைமேட் மாறி இருக்குது. அண்டு பார்ப்போம், கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3:20 வந்து திருவனந்தபுரம் டைமு, 2:40 ஆகுது. எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து திருச்சியிலேருந்து கிளம்பி திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி, திருநெல்வேலி, வெளியூர், நாகர்கோவில், ஆலங்குடி அண்டு இந்த ரூட்டில் வந்து திருவனந்தபுரம் வந்து போய் ரீச் ஆகுது. ஸோ இது அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோச்சஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து டே டைமில் வந்து மதுரை டு திருநெல்வேலி ட்ராவல் பண்ணணும், பஸ் வந்து அந்தளவு செட் ஆகாது, கொஞ்சம் ஃபேரை கம்மியாக இருக்கும்னா இந்த ட்ரெயின் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஏன்னா எனக்கு மதுரை டு திருவனந்தபுரமே பார்த்திங்கன்னா 140 சம்திங் ஃபேரு. ஸோ அன்ரிசர்வேஷனில் இன்னும் திருநெல்வேலிக்கு இன்னும் வித்தின் 100 தான் இருக்கும். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த ட்ரெயினை.